இன்னைக்கு மோக்ஸா ட்ரீட்மெண்ட் பார்க்க போறோம். அல்லாஹு ஒர்ம வைத்தியசாலையில முதுவலிக்கான மோக்ஸா ட்ரீட்மெண்ட் பார்க்க போறோம். இந்த மோக்ஸா அப்படின்றது மக்வாட் அப்படின்ற ஒரு தாவர இலைய பவுடராக்கி பேக் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த இலை மருத்துவ குணம் கொண்டது. இதை வச்சு முதுகுக்கான நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். இது முதுகு சார்ந்த பிரச்சனைகளான முதுகு தண்டோட பிரச்சனை, ஜவ்வு புதங்கள் பிரச்சனை, முதுகு சார்ந்த எந்த வழியா இருந்தாலும் அது சரி பண்ணும். வாங்க பார்ப்போம். நம்மளுடைய சிகிச்சையே கூட்டு சிகிச்சை தான். ஃபர்ஸ்ட் நெட்டி எடுத்துக்கிறோம். முதுகுல நெட்டி எடுத்தாச்சு. ரெண்டாவதா ஆயில் அப்ளை பண்றோம். ஆயில் அப்ளை பண்ணியாச்சு. இப்ப மூணாவதா முதுகுல உள்ள வர்ம புள்ளிகளை ஆக்டிவேட் பண்றோம். முதுகுல உள்ள வர்ம புள்ளிகள் மேல் சுழி, மத்திய சுழி, வாயு காலம், கீழ் முடிச்சு இதுல ஃபுல்லா ஆக்டிவேட் பண்றோம். இன்னும் முதுகுல உள்ள சிப்பி வர்மம், கிளிமேக வர்மம், நட்டல் வர்மம் இதுல ஃபுல்லா ஆக்டிவேட் பண்றோம். அடுத்து புறதாரை அகதாரை தடவல் பண்றோம். அடுத்ததா மூலிகை ஒத்தடம் கொடுக்க போறோம். குறிப்பிட்ட இடங்கள்ல இந்த துணியை விரிச்சு வச்சிருக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த இடங்கள்ல ஃபுல்லா மூலிகை ஆயில ஊத்த போறோம். இப்ப இந்த இடங்கள்ல மூலிகை ஆயில் நல்லா இஞ்சும், முதுகு தண்டுல நல்லா ஊடுருவி இறங்கும். இப்ப இந்த இடத்துல இந்த மோக்ஸா கொடுக்கும்போது இந்த ஆயில்லாம் நல்லா பெனிட்ரேட் ஆகி உள்ள போகும். இன்னொன்னு இவருக்கு சுடாமையும் இருக்கும். நல்ல சூடு பண்ண இந்த மூலிகை எண்ணெயை இதுல சொலர அப்ளை பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல மோக்ஸா கொடுக்கிறோம். இந்த மூலிகை எண்ணெய நடுமுதுல அப்படியே சுலர விட்டுருக்கான். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இப்ப மோக்ஸா ட்ரீட்மெண்ட் கொடுக்கிறோம். குறிப்பிட்ட வர்ம புள்ளிகளை தான் நம்ம கொடுக்கிறோம். 4 முக்கியமான வர்ம புள்ளிகளான மேல் சுழியில கொடுத்தாச்சு, அடுத்து மத்திய சுழியில கொடுத்தாச்சு, அடுத்து வாயு காலம், அடுத்து கீழ் சுழியில கொடுக்குறோம். அடுத்து நங்கனாம்பூட்டு முக்கியமான வர்ம புள்ளி. இப்படி முதுகுல உள்ள குறிப்பிட்ட முக்கியமான வர்ம புள்ளிகளை நம்ம மோக்ஸா கொடுக்கிறோம். முதுகுக்கான மோக்ஸா ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு. மருந்து இல்லாத வாழ்க்கையே வாழ்வோம்.